திராவிட கழகங்கள் வந்து தொடர்ந்து இலவசங்களை மட்டுமே முன்னிறுத்தி ஒரு அரசியல் களத்தை தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறது. இலவசங்களை மட்டுமே. அப்படி இலவசங்களை இந்த முறை திராவிட கழகம் இந்த எலெக்ஷன்ல திராவிட கழகம் குறைத்திருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். முதல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது இலவசம் இது இலவசம், மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் டிவின்னு அப்படி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அரசாங்கமே தந்துவிடும் என்ற அளவுக்கு அடிக்கிடுவாங்க. ஆனா இந்த முறை திமுக வந்து சில விஷயங்களை வந்து இலவசம்ன்றதை தாண்டி சில மாற்றங்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த தேர்தல் அறிக்கையில. ஆனா மக்கள் இலவசத்தையே விரும்பவில்லையோ? பெரும்பாலான மக்கள் இலவசத்தை விரும்பவில்லை. நல்ல சுகாதாரத்தை கொடுங்கள், நல்ல ரோடு போடுங்க, நல்ல குடிநீர் கொடுங்க, மக்கள் வாழ்வதற்கான ஏதுவான சூழ்நிலைகளை உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் 100% அரசியல் எல்லோருக்குமே பயனளிச்சிருமா அப்படின்றது வந்து கேள்வி. யாராலுமே 100% அந்த ஃபுல்ஃபில் பண்ண முடியாது யாரையுமே. அப்படின்னும் போது கொடுத்தது சில இடங்களில் தேவைப்பட்டிருக்கிறது, அதை கேட்கிறாங்க. ரெண்டாவது, இப்ப மகளிர் உரிமை தொகை கொடுத்திருந்தாங்க. மகளிர் உரிமை தொகை நிறைய பேருக்கு கொடுக்காம இருக்கு. அதை கேட்கறாங்க, எல்லாருக்குமே ஏன் கொடுக்கல? அப்போ நான் முதல்வன், தமிழ் புதல்வன், நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா சொல்லிட்டே போலாம். திராவிடத்தின் இந்த டைம் அவங்க திட்டங்களை நம்பியனாலதான் இந்த டைம் டிஎம்கே வந்து அவங்களோட தோல்வியே நான் சொல்றேன். அவங்க செய்த திட்டங்களை ரொம்ப நம்பி மக்களுக்கு நம்ம நிறைய பயன் பண்றோம், நம்ம நிறைய கொடுத்துட்டோம், மக்களுக்கு வாரி வாரி நம்ம நிறைய திட்டங்களை கொடுத்துட்டோம். அதனால இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிருவோம், ஓட்டு போட்டுருவாங்க, மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. நீங்க முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்துல சொல்வாரு, சென்னையில மட்டும் கட்டின பாலங்கள் பேர லைனா சொல்வாரு. அவருக்கே மூச்சு வாங்கிடும். அப்படியே லைனா சொல்லுவாங்க, அத்தனை பாலம் கட்டி இருக்கிறேன் நானு. அப்படி இவர்கள் செய்த திட்டங்களை மட்டுமே வைத்து அவரே சொல்றாருல, இந்த முறை என்னோட தேர்தல் பயணமே நான் செய்த திட்டங்களை வைத்துதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவ்வளவு திட்டங்களை வரிசைப்படுத்தி தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு திட்டங்களோ கொள்கையோ எடுபடவில்லை. இந்த தேர்தலில் ஒரே முகம். அதான் சொன்னார்ல, திருச்சி கிழக்கு விஜய், திருச்சி மேற்கு விஜய். உண்மையாவே அப்படிதான் ஆயிடுச்சு. உண்மையாவே நான் கூட அப்ப சிரிச்சேன், ஏன்னா இவர் திருச்சி மேற்கு விஜய், திருச்சி கிழக்கு விஜய்னு சொல்றாருன்னு. உண்மையாவே பல இடங்கள்ல கேண்டிடேட் பேரே தெரியாதுங்க. அதான் எல்லாருமே கேண்டிடேட் பேர் தெரியாட்டும். அதான் நான் சொல்றேன்ல, விஜய் அப்படிங்கிற ஒருவர் வந்து அவரை நல்லா நம்புறாங்க, மக்கள் நம்புறனால அவருக்காக ஓட்டு போட்டு அவரு முதலமைச்சர் ஆயிட்டா நமக்கு வந்து நிறைய நன்மைகள் நடக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு ஹோப் வருது இல்ல. அந்த ஹோப் தான் வந்துட்டு அவரை இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பேசுற சில தொண்டர்களுமே வந்து அவரு நமக்காக தான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறது, இந்த அளவுக்கு பண்ற அப்படிங்கறத சொல்லும் போது அவங்க வந்து எந்த அளவுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. ஈவன் என்ன ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரே நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பு நடக்குது, அதுக்கு அவரை தட்டி கேட்காமலோ இல்ல அதுக்கான சரியான ஒரு சட்டத்தை அவர் ஏற்றாம இருக்கிறாரு அப்படின்னா நானே அந்த மனுஷனை வந்து கேள்வி கேட்பேன். இன்னைக்கு வந்து நான் மற்ற கட்சிகளை எந்த மாதிரி நான் வந்து விமர்சிக்கிறேனோ அதே மாதிரி நான் விமர்சிப்பேன் அப்படிங்கறதையும் அவங்க சொல்றாங்க. நீங்க சொல்றது சரி. நான் என்ன கேட்கிறேன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பெருவாரியான நம்பிக்கையின் வெளிப்பாடாதான் இந்த தேர்தலில் வந்து அவரோட வெற்றி. பெரிய மக்களுடைய அதிர்ப்பலைகள்ன்றதை தாண்டி திமுக பிடிக்கலன்னு யாரும் வாக்களிக்கல. பெருவாரியான வாக்குகள் விஜயை பிடிக்கும்ன்றதுக்காக வாக்களிச்சிருக்காங்க. படித்தவர்கள், நல்ல வேலை இருக்கிற அரசாங்க வேலையில் இருப்பவர்களே விஜய்க்கு பெருவாரியான வாக்களித்திருக்கிறார்கள் இந்த தேர்தலில். அப்படின்னும் போது ஒரு நம்பிக்கை, ஒரு புதுமுகம் என்னதான் தமிழக அரசியலிலே செய்யவிட போகிறது என்ற ரெண்டு கட்சிகளே திருப்பி ஆண்டிட்டு வராங்க. சோ ஒரு புதுசா ஒரு கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். அதான் அந்த நம்பிக்கை வந்து எது ரீதியாக வந்திருக்குன்றத அதுதான் நான் கேட்கிறேன். இந்த நம்பிக்கை ஏன் சீமான் மீது வரவில்லை? அவன் பொய்யா சொல்றான், இது வாய் திறந்தாலே பொய் பேசுறாரு, கதையா விடுறாரு, ஆமா ஓடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது இல்ல நான் சொல்றது. கொள்கை ரீதியாக நீ யோசிங்க அப்படின்னா கொள்கை ரீதியான அரசியலை முன்னெடுக்க வேண்டும். உங்கள் கொள்கை முரண்பாடா இருக்குது. நீங்கள் எதிர்ப்பலைகளை வைத்து ஜெயிச்சீங்கன்னா கிடையாது. நீங்கள் பேசியது ஒரே ஒரு, நீங்க வேணா தேர்தலில் அவர் பேசின எல்லா பிரச்சாரங்களும் எடுங்க, நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை தாண்டி திமுகவை விமர்சிப்பதை மட்டுமே, திமுக விமர்சனம் மட்டுமே அவரோட முழு தேர்தல் பிரச்சாரமா இருந்தது. தளபதி பிடிக்கும்ன்றதுக்காக நான் வாக்களிப்பேனா என்பது வந்து எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. எனக்காக இந்த திராவிட இயக்கங்கள் நிறைய செய்திருக்கிறது. என் சமூகம், நான் வளர்வதற்கு இந்த திராவிட இயக்கம் பெரிதும் கை கொடுத்திருக்கிறது. நான் ஒரு பாமர கிராமத்தில் வாழும் ஒரு இளைஞன். இன்றைக்கு இந்த அரசியல் புரிதல் கிடைத்திருப்பது ஒரு தலித் இளைஞனாக இந்த மீடியாக்களில் மட்டுமல்ல, பெரிய பெரிய சமூக வலைதளங்களிலும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடனும் பழகுவதற்கும் அவர்களுடன் உரையாடுவதற்குமான சூழலை உருவாக்கி கொடுத்தது இந்த திராவிட இயக்கங்கள் தான். அப்படிப்பட்ட திராவிட இயக்கங்களை எங்களால் எளிதில் கைவிட முடியாது. அவர்கள் எங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறார்கள்.
எங்களை கூரை வீட்டிலிருந்து இன்றைக்கு மாடி வீடு வரை எங்களை எடுத்துட்டு வந்தது அவர்கள். இந்த தேர்தல்ல வந்து இளைஞர்களோட தாக்கம் ரொம்ப பெரிய அளவில் ஒரு பிளே எந்த அளவுக்கு இருந்தோ அதே அளவுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸோட பிளே வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நிறைய இப்போ நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்க்கும்போது நிறைய நீங்களுமே பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை எப்படி பாக்குறீங்க? நிறைய அபியூஸ் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்.